கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நம்பிக்கை ஒளி ஊழியம் வாயிலாக உங்களோடு பேசும்படியாக கொடுத்த இந்த நல்ல தரத்தை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையுடைய தலைப்பு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி. அதாவது லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அந்த தேவாலயத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக பாலகனை அவருடைய தாயும் தகப்பனாரும் அங்கே கொண்டு வருகிறார்கள் என்று வாசிக்கிறோம் பிரியமார்களே. ஆனா அதே வேளையிலே பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே ஒரு வயோதிபிக மனுஷன், அவர் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன், இந்த தேவ குழந்தையை காணும்படியாகவே பல நாட்களாக காத்திருந்து அன்றைக்கு அவர் வருகிறார் என்பதை பரிசுத்த ஆவியின் உணர்த்தினபடியினாலே அங்கு தேவன் காத்திருக்கிறாராம். அப்படி அவர் காத்திருக்கிற வேளையிலே இந்த குழந்தையை நன்றி பலி செலுத்த, குழந்தைக்காக நன்றி பலி செலுத்த கொண்டு வருகிறார்கள். சிமியோன் அந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகும் தேவரி சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின. அதாவது 2ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். உம்முடைய ரட்சணித்தை என் கண்கள் கண்டது என்று சிலாகித்து சொல்கிறார். அதாவது இந்த காட்சியை, இந்த குழந்தையை கையில் ஏந்தத்தான் அவர் இத்தனை நாட்களாக காத்திருந்தார் என்பதை அங்கு சொல்கிறார் பெருமார்களே. ஆவியில் நிறைந்து அவர் சொன்ன இந்த வார்த்தை இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட மிக சிறந்த தீர்க்க தரிசனமாகும் என்று நாம் வேதத்தில் புரிந்து கொள்கிறோம் பெருமகளே. அதாவது இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்கிற சொல்கிற வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை a light for revelation என்று ஆங்கிலம் எழுதப்பட்டிருந்தாம். இயேசுவின் பிறப்பு எல்லா ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வெளிச்சமாகும். இதைத்தான் ஏசாயா 49:6 நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார். இதைத்தான் நாமும் கூட கிறிஸ்துமஸ் நாளிலே நம்முடைய வீடுகளிலே நட்சத்திரத்தை கட்டி தொங்க விடுகிறோம். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வெளிச்சம் உங்களுக்கும் ஆனது என்று எல்லா ஜனங்களும் நாம் என்ன பண்ணுகிறோம், அதை தெரிவிக்கிறோம். அதே வேளையில கிறிஸ்துமஸ் என்பது அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்கான பெருந்திரள் கூடுகை என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து பிளஸ் மாஸ் என்று. அந்நாளிலே நம் தேவாலயங்கள் பெருந்திரளாய் கூடி நாம் தேவனை ஆராதித்து ஸ்தோத்தரிப்போம். அதே வேளையிலே நம் சொந்தங்களையும் நாம் அனைவரும் கூடி பரிசுகள் வழங்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். ஸ்டார் என்ற ஸ்டார் எப்படி நம் வீட்டில் இருந்து வெளிச்சம் தந்து நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர்களை வெளிப்படுத்துகிறதோ அவ்வண்ணமே நம்முடைய அயலகத்தார்களுக்கும் பரிசுகளை வழங்கி நாம் என்ன செய்கிறோம், தேவனின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் அல்லவா. இதைத்தான் லூக்கா 12:33 உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள், அப்போது பரலோகத்திலே நீங்க என்ன பண்ணீங்களா, பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டது. அதாவது இப்படி நாம் விட்டு பிச்சை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் நாம் என்ன பண்றோமா, பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கிறோமா. ஹல்லேலூயா. அதாவது நாம் ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து நேசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நமக்குண்டான பலனை, நமக்குண்டான சூழ்நிலை நாம் சேர்த்து வைக்கிறோமா. அதாவது இந்த உலகத்திலே மகா அலெக்சாண்டர் சொன்னாரு, நான் உலகத்துல வரும்போது ஒன்னு கொண்டு வரல, ஒன்னு கொண்டும் போல என்று அவர் விளக்கி இருக்கிறார். அது போல நாம் இந்த பூமியில சம்பாதித்த செல்வங்கள் பொருட்கள் எல்லாமே கூட நமக்கு உண்டானது அல்ல, மற்றவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தவே, மற்றவர்களுக்காக கொடுக்கவே. இதைத்தான் இங்க காட்டமாக ஆண்டவர் சொல்லுகிற பிச்சை கொடுங்க, உங்களுக்குள்ள விற்றாகிற பிச்சை கொடுங்கள் என்று சொல்கிற. நான் பிச்சை கொடுக்கிறவர்கள் அல்ல, நேசித்து சந்தோஷித்து மற்றவர்களுக்கு கொடுத்து அவர் சந்தோஷிக்கப்படும் போது நமக்கான பலன் பரலோகத்திலே நாமே சேர்த்து வைக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிற இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இப்படியாய் நல்ல வார்த்தையில் கேட்டதன் நிமித்தமாக, இந்த ரட்சணித்தை நீங்கள் கண்டது நிமித்தமாக பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைக்க இல்லாதவரை கொடுத்து சந்தோஷப்படுங்கள். பிரியமையில கர்த்தர் தானே நம்முடைய வார்த்தையில் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you.